ஹாய் ஹலோ வெல்கம் டு டைரி ஆஃப் என்எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பத்தி 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2028 லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போற ஒலிம்பிக்ஸ் பத்தியும் சில விஷயங்கள். ஏஞ்சல்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் அதிகமா இருக்காங்கல்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஃபர்ஸ்ட் பாரிஸ் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் 2028 ஒலிம்பிக்ஸ் பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஒலிம்பிக்ஸ் ஒன்று நடக்குதுன்னு இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. அது வரைக்குமே யாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுதா? இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ் பத்தி நிறைய வந்து எப்போ அவங்க மெடல் ஜெயிக்கிறாங்களோ அது அப்போதாமே தெரியுமே தவிர்த்து ஒரு முன்னாடியே வந்து ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் இல்லாத காரணம் என்னன்னா, கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்ஸ்ல இல்லாதது மேபி இருக்கலாம். ஏன்னா நம்மள வந்து கிரிக்கெட் ரசிகர்கள், ஸோ கிரிக்கெட்டை மட்டும் தான் நம்ம என்கரேஜ் பண்றோம். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல எல்லா ஸ்போர்ட்ஸுமே நம்ம என்கரேஜ் பண்றோம், இல்லைன்னு சொல்லல. பட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கிரேஸ் இல்ல. ஏன் அப்படின்னா, எப்போ வந்து இந்தியாவுக்காக ஒரு கோல்டோ ஒரு சில்வரோ ஒரு பிரான்ஸ் மெடலோ அவங்க ஜெயிக்கும் போது அந்த நியூஸை பார்த்துட்டு சக்கதே இந்தியா, ஜெய் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்லோகன்ஸ் தான் சொல்லுவோம். அப்பதான் அந்த மெடல் வாங்குற டைம் மட்டும் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்து கடந்து போவோம். பட் நம்ம கிரிக்கெட் அப்படி கடந்து போறது கிடையாது. கிரிக்கெட் மேட்சஸ் நிறைய ஃப்ரீக்வெண்டா நடக்குது 1 இயர்லயே. ஒலிம்பிக்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. ஒலிம்பிக்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது, இல்லன்னு சொல்லல. கிரிக்கெட் வேர்ல்டு கப்பும் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. ஆனா கிரிக்கெட் ஃப்ரீக்வெண்டா நடக்குது, அதை ஃபாலோ பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ்க்கான கேம்ஸும் ஃப்ரீக்வெண்டா நடக்குது. ஒரு ஸ்டேஜஸ்லயும் ஒலிம்பிக்ஸான குவாலிஃபிகேஷன் கேம்ஸ் வந்து நடக்குது. அந்த கேம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல, தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம ஃபாலோ பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், அடிக்காம கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவில பேசப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த 2028 வரைக்கும் இருந்த ஒலிம்பிக்ஸ் வேற, 2028க்கு அப்புறம் இருக்க ஒலிம்பிக்ஸ் வேற அப்படின்றது தான் என்னோட எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி சொல்ற. எஸ், கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்ஸ்ல கொண்டு வர போறாங்க. சோ 11 கோல்ட் மெடல் வருமோ? எஸ், எப்பவுமே ஃபீல்ட் ஹாக்கிலும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்ட் ஹாக்கிஸ்ல ஹாக்கில எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ அடுத்த கோல் +11. ஓகே, அது இல்லாம உமன்ஸும் இருக்காங்க, மென்ஸும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்ட், சில்வர், பிரான்ஸ் மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துரும். கம்பல்சரி வந்து இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட மெடல் லிஸ்ட் ஒரு பெரிய லெவல்ல இருக்கும்ன்றது என்னோட இது. அதே மாதிரி இந்தியாவில வந்து ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்க்கான அவேர்னஸ் இந்த வாட்டி இனிமேல் அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, கிரிக்கெட் உள்ள வருதுனாலே கிரிக்கெட் பாக்குற ஆர்வத்துல கண்டிப்பா அதர் கேம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம ஒலிம்பிக்ஸை நோக்கி இதுக்கப்புறம் போகும். ஒலிம்பிக்ஸ்ல என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம். மேக்ஸிமம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல என்னென்ன கேம் இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா மொத்தம் 32 ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு. மொத்தம் 32 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு. ஆனா இந்தியால இருந்து ஒலிம்பிக்ஸ்க்கு இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வெறும் 16 கேட்டகரிஸ்ல இருந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒரு 50% ஆஃப் கேட்டகரிஸ்ல தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷனே பண்றோம். அப்போ எப்படி நம்ம வந்து நிறைய கேம் மெடல்ஸ் வின் பண்ண முடியும்? நம்மளால மொத்தமே நம்ம இந்தியாவில இருந்து நம்மளுக்கு வந்து 117 பீப்புள் கிட்ட தான் அரௌண்ட் தான் நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்றோம். அவன் வந்து 200 150 140 மெடல்ஸ் வாங்கிட்டு இருக்கான். நம்ம பார்ட்டிசிபேஷனே அவ்வளவுதான் பண்றோம். அப்ப எப்படி நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் டாப் 10 நம்ம எப்படி ரீச் இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு நம்ம என்னன்னா, நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் என்னென்ன இருக்குன்னு முதல்ல அவேர்னஸ் நம்ம வந்து நிறைய பேர் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ் எப்படி கொண்டு வரலாம் நீ நினைக்கிறேன்? அதுக்குதான் வந்து முதல்ல வந்து இப்ப கிரிக்கெட்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்றதே இந்தியன்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் மேல ஒரு கவனம் போகும். ஸோ இப்பவே இப்போ இன்னும் 4 இயர்ஸ் இருக்கு, அதை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4 இயர்ஸ் இருக்கு. இந்த 4 இயர்ஸ்லயே லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் என்னென்ன இருக்கு, இதுல என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றத கிரிக்கெட்டை பார்க்க வரவங்களுக்கு அவங்க அதை கவனிக்கும் போது இதையும் கொஞ்சம் கவனிப்பாங்கன்றது எனக்கு வருது. இப்போ இனிமேல் வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லே வந்து பிடி அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த லெவல்லே வந்து லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் என்னென்ன இருக்கு, இதுல என்னென்ன நீங்க எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த கிரிக்கெட் அந்த வேற இந்த ஒரு ஃபுட்பால் இந்த ஒரு 2-3 கேம்ஸ்குள்ளேயே அடங்கிடுறாங்க. இப்ப இந்த வீடியோல வந்து என்னென்ன கேம்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மெத்தட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பாருங்க.
எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொன்ன 26 ஜூலை 26ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள்ல என்ன ஆச்சு? இது என்ன நிலவரம்? ஒரே ஒரு கேம்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க மனு பாக்கர். மனு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ஸ் உமன்ஸ்ல அவங்க மனு பாக்கர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. அவங்களே வந்து மிக்ஸ்டு டபுள்ஸ்ல வந்து மனு பாக்கர் அவங்களே வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல மிக்ஸ்டுல வந்து இப்ப 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அதுலயும் ஒரு மெடல் நம்மளுக்கு 100% வரும்ன்ற மாதிரி இருக்கு. வெயிட் லிஃப்டிங்க வந்து கேன்சல் பண்ண போறதா சொல்றாங்க. பட் வந்து அத சில கண்டிஷன்ஸோட விட போறாங்க. பட் பாக்ஸிங்க்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. எல்லாரும் வந்து ஒலிம்பிக்ஸை பாருங்க, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்றத பாருங்க. அப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருமா வராதான்றது நீங்க அந்த ஸ்போர்ட்டை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நீங்க அதை பத்தி கத்துக்க முடியும். ஏன்னா கிரிக்கெட் இருக்கு, இல்ல ஃபுட்பால் இருக்கு, ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த கேம்ஸ் வந்து நம்ம என்னதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளால செலக்ட் ஆக முடியலனாலும் நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்போர்ட் நிறையவே இருக்கும். பட் அதை நம்ம என்ன ஸ்போர்ட் நம்மளுக்கு வரன்றதை நம்ம அந்த ஸ்போர்ட்டை பத்தி தெரிஞ்சுட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாளைக்கு நீங்களும் ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கலாம். அதற்கு காரணம் இந்த வீடியோவா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து இந்தியா எவ்வளவு கோல்டு வாங்குது, சில்வர் வாங்குது, பிரான்ஸ் என்ன மெடல் வாங்குறாங்க ஒரு கெஸ் பண்ணலாமா? நீ கெஸ் பண்ணு, நான் கெஸ் பண்றேன். யார் கரெக்ட்னு பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. இந்தியா வந்து கோல்டு வந்து 7 கோல்டுல இருந்து 10 கோல்டு வாங்கும்ன்றது என்னோட கணிப்பு. 5 வாங்குவாங்க. சில்வர் வந்து ஒரு 10 to 20 வந்து 15 to 25. பிராஸ் வந்து 10 to 20. சோ சில்வர் வந்து நான் பிரான்ஸ் 15 to 25. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சொல்லுங்கள். நம்ம டெய்லி வந்து ஒரு தத்துவத்தோட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான். ஓடுறவனுக்கு பின்னாடியே தான் நம்ம போறோம். ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஒருத்தனை துரத்திட்டு போறாம இருக்காதீங்க. நீங்க ஓடுங்க. நீங்க ஓடினா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும், நீங்க நிறைய விஷயத்த கத்துக்க முடியும், புதுசா வந்து ஒரு இடத்த ரீச் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து இன்னைக்கோட தத்துவம். சோ யாரையும் துரத்தாதீங்க. ஓகே, நீங்களே ஒரு வழியை கிரியேட் பண்ணுங்க. பை.